உன் கை பிடிச்சு நடக்க உன் தோள் மீது சாய தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் ரொம்ப பசிக்குது, பசி தாங்க முடியலையே, வயிறெல்லாம் வலிக்குது, தலைலாம் வலிக்குது, முடியல, யாராவது உதவி செய்யுங்க. ரொம்ப தலை வேற வலிக்குது, ரொம்ப பசிக்குது, ஐயோ முடியல, இதுக்கு மேலே எதுவும் நடக்க முடியல, யாராவது வந்து உதவி செய்யுங்க. முடியல, வயிறெல்லாம் வலிக்குது, ரொம்ப பசிக்க வர செய்யுது, தலைலாம் வலிக்குது, யாராவது உதவி செய்யுங்க. ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஐயோ முடியல, யாராவது உதவி செய்யுங்களே. ஐயோ தலைலாம் வலிக்குது, ரொம்ப யாராவது உதவி செய்யுங்க, ரொம்ப பசிக்குது. வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. நல்லா இருக்கீங்களா? காசு இருந்தா கொடுங்கண்ணே, ரொம்ப பசிக்குதுண்ணே, ப்ளீஸ், ரொம்ப தலைலாம் வலிக்குதுண்ணே, ஏதாவது செய்யுங்கண்ணே. காசு இல்ல தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுண்ணே, 4 நாள் ஆச்சுண்ணே, ப்ளீஸ் கொடுங்கண்ணே. காசு இல்ல தம்பி, காசு ரொம்ப பசிக்குது, தலைலாம் வலிக்குது. இங்க இருந்தா இங்க ஆள் நடமாட்டமும் அதிகமா இல்லை, அப்படியா இருந்தாலும் ஏதோ இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வயிறு வேற ரொம்ப பசிக்குது. அங்க இருக்கிற வீடுகளெல்லாம் போய் கேட்டு பார்ப்போம். வயிறு வேற ரொம்ப பசிக்குது, தலைலாம் சுத்துது, ஐயோ முடியல, அங்க போயிருவோம், தலைலாம் சுத்துது, முடியல. ஐயோ வயிறெல்லாம் பசிக்குது, ஐயோ தலையெல்லாம் சுத்துது, நடக்க வர முடியலையே, ஐயோ ஏதாவது தந்தா நல்லா இருக்குமே, முடியல, வயிறெல்லாம் வலிக்குது. எங்கேயாவது வீடெல்லாம் இருக்கு, கரெக்டாக உதவி கேட்போம். வயிறு ரொம்ப பசிக்குது, ஏதாவது நிச்சயமா கிடைக்கும், ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஐயா யாராவது என்ன ரொம்ப பசிக்குதுண்ணா, சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. நான் இப்பதான் சொன்னாங்க, ப்ளீஸ் பசிக்குது, அம்மா யாரா இருக்கீங்களா? அக்கா யாரா இருக்கீங்களா? யாருப்பா? ரொம்ப பசிக்குது, யாரு இருந்தா கொடுங்கக்கா. 4 நாள் சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்ல, ப்ளீஸ் எப்படிலாம் சொல்லாங்க. இப்பதான்ப்பா எல்லாம் காலியாச்சு, போயிட்டு அப்புறமாட்டி வா. பசிக்குது, பசிக்குது, பசிக்குது. பாப்பா ஏதாவது காசுன்னா கொடு பாப்பா. எங்க அப்பா எனக்கே கஷ்டம் மாட்டேங்கிறாரு, இதுல உங்களுக்கு வேறையா? போங்க போங்க, சாப்பிட கொடு பாப்பா. 4 நாள் ஆச்சு பாப்பா சாப்பிட்டு. எங்க வீட்லயே சாப்பிட ஒண்ணுமே இல்லை, போங்க போங்க. பசிக்குது, ஐயோ பசிக்குது, முடியலையே. அக்கா ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க அக்கா. போப்பா, நானே டென்ஷன் அப்போ இருக்கு, போப்பான்ட்டு. ஐயோ பசிக்குது, ஐயோ முடியலையே. ஐயோ அம்மா ஐயா யாராவது இருக்கீங்களா? ஐயோ யாருப்பா தூங்குறவங்களை எழுப்பிக்கிட்டு? என்னப்பா ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆச்சுக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? தூங்குறவங்க தூங்குறாம எழுப்பிக்கிட்டு பசிக்குதுக்கா. போப்பா. ஐயோ ரொம்ப பசிக்குது, தலைலாம் வலிக்குது. அக்கா அக்கா ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்க அக்கா, ப்ளீஸ்க்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. அக்கா அக்கா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கக்கா. முடியலக்கா அக்கா, அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா.
ஏக்கா ரொம்ப பசிக்குதுக்கா. நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கல, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ற. என்ன பிரச்சனை உனக்கு? சாப்பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல. கெட் அவுட். வா. ரொம்ப பசிக்குது. பி. முடியலையே. ஐயோ பசிக்குது. ஐயோ தலைலாம் சுத்துது. ஏம்மா ஏதாவது சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். சாப்பிட்றோம் 4 நாள் ஆகுது. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை தம்பி, போகலாம். ஐயோ பசிக்குது, மயக்கமா வருது. ஐயோ ரொம்ப பசிக்குது. நீங்க தானேங்க அம்மா? முடியலையே. ஐயா அம்மா யாராவது இருக்கீங்களா? அம்மா யாராவது இருக்கீங்களா? தம்பி வீட்டுல ஏதாவது பெரியவங்க இருந்தா கூட்டிட்டாயா? வெயிட் பண்ணுங்கண்ணே, எங்க அம்மாவை போய் கூட்டு வரேனே. சரிப்பா. ஓ பசிக்குது. ஓ ரொம்ப பசிக்குது. ஓ ஓ பசிக்குது. தம்பி என்ன தம்பி? ரொம்ப பசிக்குதுக்கா, மயக்கமா வருதுக்கா. ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கக்கா. உள்ள வா தம்பி, நான் இந்த எடுத்துட்டு வரேன். சரிக்கா. இந்த தம்பி நன்றிக்கா. நீ இப்படி வந்துடு, இப்படி உட்காந்துக்கோ தம்பி. என்ன தம்பி படிக்கிறியா நீ? படிக்கிறதுக்கா, ஆனா வீட்டுல ரொம்ப வருமாக்கா. நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் தந்தா நீ உனக்கு போட்டுக்கிறியா தம்பி? சரிக்கா. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன தம்பி உனக்கு ட்ரெஸ்ஸு? ரொம்ப நன்றிக்கா. இதில் உனக்கு வெயிலுக்கு குளிருக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வச்சுருக்கேன். நீ அதுக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணிக்கோ. சரி. இப்படி வெயிலில் குளிரில் கஷ்டப்பட வேண்டாம். என்ன தம்பி? சரி. அப்பா இப்போதான் கொஞ்சம் பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு. சரி தம்பி, நீ நல்லா வருவ. உனக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன். நீ போயிட்டு வர தம்பி. ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். அப்போ சாப்பிட கூட எதுவும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கதவாக தட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டு கதவை தட்டும் போது நீங்கள் என்னை அன்பாக ஆதரித்து எனக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்க. அதோட கூட துணிமணிலாம் கொடுத்து என்னை பலப்படுத்தி அனுப்பிச்சிங்கம்மா. அன்றைக்கி நீங்கள் செஞ்ச அந்த உதவி தான் நான் அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு படித்து இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு எனக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஒரு டாக்டராக நிற்கிறேன். எப்போ உங்களை பார்த்தனோ அப்போயே நீங்கள் தான் அந்த அம்மான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் நீங்கள் செஞ்ச அந்த உதவிக்கு நன்றி கடனாக நான் தான் இதை பண்ணேன். ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி. நான் தாம்மா நன்றி சொல்லணும். இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்களை சந்தித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. பார்த்தீங்களா நேர்களே, நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம உதவியை செய்யாமல் விட்டுறக்கூடாது. நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் இருக்கு. அதே போல் நமக்கு அது செய்கிற நன்மை எப்போனாலும் நமக்கு உதவியாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு திராணி இருக்கிறப்ப நன்மை செய்ய மறக்காதீங்க. கண்மணியே கேள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் வாலிபர்களாகிய உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இந்த வாலிப வயதிலே இருந்த ஒரு பெண்ணை பற்றி சொல்லப் போகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு அருமையான மகள், அவள் பெயரை நாம் ஜெயா என்று வைத்துக் கொள்வோம். அவளுடைய உண்மையான பெயர் அல்ல, ஆனால் இது உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி. ஆண்களும் பெண்களும் இணைந்து படிக்கிற ஒரு கல்லூரியிலே அவள் படித்து கொண்டிருந்தாள். மிக அழகானவள், நல்ல நிறம். அவளோடு பேசுவதற்கு பெண்கள் கூட்டம் மாத்திரமல்ல, ஆண்கள் கூட்டமும் அதிகமாய் இருந்தது.
எல்லாரோடையும் அவள் நல்லா பழகுவா பார்த்துக்குங்க. அதனால அவளை சுற்றி சுற்றி மக்கள் வர ஆரம்பித்தார்கள். ஆனால் இவள் கடவுள் பக்தி உள்ள பிள்ளை. அவள் உட்கார்றப்ப கூட அந்த பெஞ்ச் ஓரமாக தான் உட்காருவா. கல்லூரியில் கொஞ்சம் இடத்த விட்டுருவா. இந்த அடுத்து உட்கார்ந்துருக்க பிள்ளைங்க தள்ளி உட்கார் பிள்ளை அப்படின்னு சொன்னால் கூட இவள் என்ன சொல்வா, ஏய் போதும் அப்படின்னு சொல்லிடுவா, இந்த இடம் எனக்கு வேணுன்றா. கொஞ்சோண்டு இடத்த விட்டு தான் உட்காருவா. என்னன்னா அங்கே இவளோட இயேசு உட்கார்ந்துருக்கிறாராம். அந்த அளவுக்கு அவள் இயேசுவை நேசித்த ஒரு பிள்ளை. அப்போ கல்லூரியில் அவள் யாரோட பழகினாலும் அப்படி பெயர் சொல்லிட்டு வேற எந்த விதமான சலனத்துக்கும் அவள் இடம் கொடுக்கவில்லை. அவளை தன்னுடைய மனைவியா அடையணும்னு சொல்லி எதிர்பார்த்த பசங்க கூட உண்டு. ஆனால் அவங்களெல்லாம் அவ்வளவா எல்லாரோடையும், அதாவது சாதாரணமாக பழகுவாளே தவிர எந்த தவறான எண்ணத்தோடையும் யாரோடையும் அதிகப்படியான பேச்சுக்களை வச்சுக்க மாட்டாள். அப்படி கட் அண்ட் ரைட் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிற மாதிரி தான் அப்படி பேசி ஒதுக்குவாள். இவர்கள் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ ஆனால் இவளுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். அடுத்து கிறிஸ்தவ மார்க்கத்தை அவள் கிறிஸ்தவ மதம் என்று நினைத்தாள். இவங்க இயேசுவை அறியாத ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் இவளுடைய பெற்றோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இவளும் ஆலயத்துக்கு செல்வது இந்த மாதிரி ஒழுங்குகளிலே இருந்தாள். இயேசு மீது அதிக பற்று, அதிக ஆசை இப்படியாக வைத்திருந்தாள். ஆனால் இவளை பெண் கேட்டவர்கள் அநேகர் உண்டு. ஒரு டாக்டர், இவங்க பெரியப்பா மகனோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ரொம்ப ஆசை இவளை திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க சொந்தக்கார பையன் இன்ஜினியர், அவனுக்கும் விருப்பம். ஆனால் அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, இப்படி டாக்டர்ஸ், இன்ஜினியர் இவங்களெல்லாம் கூட ஜாதி பார்த்து விளக்குனாங்க. அடுத்து இவ மதம் என்று சொல்லி அதிலே விளக்கினார். யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா நம்ம எப்பவுமே நான் என்ற எண்ணத்தோட நம்ம முயற்சி எடுத்தோம்னா அது வீணாதான் முடியும். இவ வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான். இவ கூட படித்தவனுடைய சகோதரன். அவன் இவங்க அப்பா அம்மாட்ட நல்லா பேசினான் பார்த்துக்குங்க. அப்பான்னு கூப்பிட்டான், அம்மான்னு கூப்பிட்டான், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறேம்மான்னா. இவன் அம்மா அப்பான்னு கூப்பிட்டவும் இவங்களும் அவனை வீட்டுக்குள்ள என்ன செஞ்சாங்க, அனுமதிச்சிட்டாங்க. அனுமதிச்சதுனால இவளோட இவன் பேச ஆரம்பிச்சான். இவ தான் நல்லா பழகுவாளே, அவளும் பேச ஆரம்பிச்சா. பேச சொல்லிதான் பேசினான். ஆனா காலம் கடந்தது. இவங்க பெற்றோராலையும் இவனை வராதன்னு சொல்லி விரட்ட முடியல. இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், அவங்க அம்மா அப்பா இல்லாத நேரத்துலயும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். இந்த பிள்ளை அதுலதான் விழுந்து போயிட்டா. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவன் கடைசி நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், உங்க வீட்டை நல்லா முன்னேற்றிடுவேன் என்று என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னான் பார்த்துக்குங்க. இவன் நம்பிட்டா. ஏன்னா அவன் நல்லா இருப்பான், அழகா இருப்பான், பேச்சு வல்லவன், அப்படியே காரியம் சாதிக்கிறதுல அது இதுன்னு சொல்லி ஒரு மாயையை உருவாக்கி விடும். உடனே அப்ப இவ சொன்னா, இல்லை எனக்கு ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை தான் வேணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்றான், நான் உனக்காக நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், நான் கிறிஸ்தவனா மாறுறேன் அப்படிலாம் சொன்னான். இவன் மயங்கிட்டா. என்னன்னா இவ காலில் விழுந்தான், தெரியுதா, காலில் விழுந்தான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோணும். இவன் யோசித்தா, இவன் எந்த அளவுக்கு நம்மளை விரும்புறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓகே சொல்லிட்டா. எவ்வளவோ தைரியமா நான் என்ற அந்த அகம்பாவத்துல யாருக்கு இடம் கொடுக்க மாட்டேன் வாழ்ந்த அவள், அந்த டாக்டர்லாம் பேச துடிப்பான். அண்ணன் ஃப்ரெண்டு தானே, இவ பெரியம்மா வீட்டில தான் இருப்பா பெரும்பாலும். இவ ஒத்த பிள்ளை தான், அவங்களுக்கு வேற பிள்ளை இல்லை, அதனால பெரியம்மா வீட்டில் இருப்பா. அவங்கிட்ட எல்லாம் கட் அண்ட் ரைட்டா பேசினவ, இன்ஜினியரெல்லாம் தூக்கி எறிஞ்சவ, இவனுடைய வார்த்தையில மயங்கிட்டு இவனுக்கு சம்மதம் சொல்லிட்டா. அவனுக்கு கிறிஸ்தவன் ஆனா, இல்லைன்னு சொல்லலை. ஆனா திருமணம் பண்ணா அவங்க வீட்டிலே எதிர்ப்பு. சரி, எங்க திருமணம் வைக்கிறது? இப்படி யோசிக்கும் பொழுது இவங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டா பெரிய குழப்பம், ரொம்ப பிரச்சனை.
சரின்னு தனி கொடுத்தனம் வச்சு பார்த்தாங்க. அவனுக்கு வேலை இல்லை, வேலை தேடுற பருவம். இவளுக்கும் வேலை இல்லை. அவங்க அம்மா அப்பா தான் சப்போர்ட் பண்ணாங்க. காலம் கடந்தது, 2 பிள்ளைகள் பிறந்தது. என்னாச்சு தெரியுமா? நீ தான் என் வாழ்க்கையில எல்லாம், உனக்காக நான் உலகத்துல எதை வேணாலும் சாதிப்பேன் அப்படிலாம் சொன்னானே, அவன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குடும்பம் தத்தளித்தது. எவ்வளவு நாளைக்கு அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க? அவளை அடிச்சான். அவ்வளவு கொடுமை மத்தியில பிள்ளை பாசமும் இல்லாம, தன் மனைவி மீதும் பாசம் இல்லாம அவன் ஓடியே போயிட்டான். அது மாத்திரம் இல்ல, பல சிக்கல்களே மாட்டிக்கிட்டான். இப்ப அந்த குடும்பம் என்ன ஆகுது? தத்தளிக்குது. பார்த்தீங்களா? இதுதான் இந்த வாலிபம் என்பது இனிமையானதுதான். ஆனால் அதில் சற்று வீழ்ந்து விட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒரு மலரை வண்டு சுத்துது, எதுக்கு தெரியுமா? அந்த மலர்ல தேனை உறிஞ்சதான். தேனை உறிஞ்சினோன்னு அந்த மலர்லயே அது மயங்கி கிடக்காது, அது ஓடி போயிடும். ஏன்னா இது மனிதனாய் தெரிந்தெடுப்பது, கடவுள் படைப்பது திருமணம். திருமணத்துக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர் நேசிங்க, அதுல பிரிவு வராது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பார்கள். இப்படி வந்துச்சுன்னா அது உடைஞ்சு போறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு வேதத்துல கூட ஒரு உதாரணம் இருக்கு தெரியுமா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல அங்க ராஜாவோட பிள்ளை, அவன் பேர் அம்னோன். எந்த ராஜா தெரியுமா? தாவீது பேரரசருடைய மகன் அம்னோன். அவனுடைய தாய் அகினோவாம். இவன் தான் மூத்த பையன். அதுக்கப்புறம் இவங்க அநேக மனைவிகள் எல்லாம் இவர் திருமணம் பண்றாரு. அதுல ஒரு பெண் மாக்காள். அவளுக்கு அப்சலோம்ன்ற ஒரு குமாரன் இருந்தான், தாமார்ன்ற ஒரு குமாரத்தியும் இருந்தாள். இந்த தாமார் ரொம்ப அழகா இருப்பா, சுறுசுறுப்பா இருப்பா. பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரு தன்மை அவளிடத்துல காணப்பட்டது. இந்த அம்னோனுக்கு அந்த தாமார் மேல ஒரு விருப்பம். பாத்தீங்களா? அவ தங்கச்சி முறை. ஆனா அந்த காலத்துல இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த தங்கச்சி மேல அவனுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை எந்த அளவுக்கு இருந்துச்சான், அவன் அப்படியே மெலிஞ்சு போற அளவுக்கு இருந்துச்சான். நாளுக்கு நாள் அவன் மெலிஞ்சுக்கிட்டே போனானாம். இந்த அம்னோனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் யாருன்னு சொன்னா, அவனுடைய சிறிய தந்தையின் மகன், சித்தப்பா மையன். அவன் பேரு யோனதாப். அவன் கேட்டான். அவன் பெரிய தந்திரவாதி, பார்த்துக்குங்க, ரொம்ப யோசிப்பான், நரி மாதிரி தந்திரம் பிடிச்சவன். அவன் கேட்டான், என் சகோதரனே, நீ நாளுக்கு நாள் இப்படி மெலிஞ்சுக்கிட்டே போறியேப்பா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அவன் சொன்னான், எனக்கு தாமார் மேல ஆசையா இருக்கு, அவ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் பாருங்க, அவனுக்கு ஐடியா சொல்லித்தரான். நீ ஏற்கனவே மெலிஞ்சுக்கிட்டே வர்ற, நீ சுகமில்லைன்னு படுத்துக்கோ, உன்னை பார்க்க உங்க அப்பா வருவார், தாவீது ராஜா வருவார். நீ அவர்கிட்ட என்ன சொல்லணும், என் சகோதரியாகிய அந்த தாமார் எனக்கு சாப்பாடு செய்து தரணும்னு சொல்லு. உங்க அப்பா அவளை அனுப்பி விடுவார், உன் காரியத்தை நீ முடிச்சுக்கோன்ட்டான். உடனே இந்த அம்னோன் சந்தோஷமா சுகமில்லைன்னு படுத்துட்டான். சோகமில்லைன்னு கேகன்னு பரவுது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள அம்னோனுக்கு சோமில்லையா, அவன் ஏற்கனவே மெலிஞ்சுக்கிட்டே வந்தான், அப்படி இப்படி பேசுறாங்க. இந்த யோனதாப்பே சொல்லியிருப்பான் போய், இல்ல தாவீது ராஜா சொல்லியிருக்கலாம், பார்த்தீங்களா உங்க மகனை நீங்க கவனிக்கலையா, அவர் மெலிஞ்சுக்கிட்டே போறாரு, அவருக்கு சுகம் இல்லை. இந்த தாவீது ராஜா பார்க்க வர்றாரு. ஐயோ, தான் மகன், மூத்த மகன் அப்படின்ட்டு பார்க்க வர்றாரு. வந்தவுடனே அவனோட பேசுறாரு. அவன் சொன்னா, அப்பா, என் சகோதரி தாமார் இருக்கா இல்லையா, அவ எனக்கு என்ன செய்யணும், சாப்பாடு செய்து கொடுக்கணும், அவ கையினால நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு எனக்கு நல்ல பணியாரம் வேணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில சமயத்துல எனக்கு அந்த பலகாரத்து மேல ஆசையா இருக்கு, அம்மா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க இல்ல. கணவன் கூட மனைவிட்ட நீ நல்லா செய்வையே, அதை எனக்கு செய்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதே மாதிரி இவன் கேட்குறான், எனக்கு 2 நல்ல பணியாரம் வேணும்ப்பா, தாமார் நல்ல செய்வாப்பா, அவளை செய்து கொடுக்க சொல்லுங்கப்பானா. தாவீது ராஜா எதுவுமே யோசிக்கல, போனார். போயிட்டு தாமாரை கூப்பிட்டு விட்டு, நீ உன் சகோதரன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டார்.
உடனே அவங்க வந்தா, மாவு எடுத்தா, பெனஞ்சா, அவன் கண்ணுக்கு முன்னாடியே தட்டி அது நல்லா பணியாரம் அவன் செய்கிறா. செஞ்சுட்டு அவன் முன்னாடி கொண்டு போய் வைக்கிறா. வச்சு சாப்பிடுன்றா. அவன் சொன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ணான். உடனே வச்சுன்னா என்ன இது வேணும்னு தானே கேட்டேன், நீ ஏன் உனக்கு தான் செய்து வச்சிருக்கேன்லன்னு சொன்னா, என்னை விட்டு எல்லாரும் வெளியே போட்டும் அப்படின்னு சொன்னான். சரி, எல்லாரும் முன்னால சாப்பிட அவன் கஷ்டப்படுறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவங்களெல்லாம் வேலைக்காரங்களெல்லாம் வெளியே போக சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவன் சொன்னா, நீ வீட்டுக்குள்ள அறை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வையினா. அந்த அறை வீட்டுக்குள்ள வந்து வச்ச உடனே அவன் தன்னுடைய விருப்பத்தை சொல்றான், நீ எனக்கு வேணும். உடனே அவ புத்தி சொல்றா, என் சகோதரனே, இது மதிக்கெட்ட காரியம், இது நம்ம செய்யக்கூடாது. நீ ராஜாட்ட பேசு, அவர் என்ன உனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்றா. ஆட்களை வெளியே அனுப்புறப்பயே இவன் என்ன செய்திருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்திருக்கணும். அறை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்க சொல்றப்ப இவன் ஒன்றும் நினைக்கல, இவன் நமக்கு சகோதரன் தானே, நம்ம குடும்பத்துல இருக்கிறவன் தானே நினைச்சா. இல்ல அப்பயாவது அவ கொஞ்சம் ஏன் இப்படி எல்லாரும் வெளியே போச்சுன்னா இப்ப வீட்டுக்குள்ள கொண்டாந்து வைக்க சொல்றான், எங்க சாப்பிட்டா என்ன அப்படின்னு அவ யோசித்திருக்கணும். அதையும் அவன் யோசிக்கல. ஏன்னா அவன் யோசிக்கலன்னா காரணம் என்ன, தன் சகோதரன், அவன் மேல இருந்த பாசம், அவனுக்கு இருந்த சுகவீனத்தினால ஏற்பட்ட இரக்கம். இப்ப அவனுக்கு புத்தி சொல்றா, வேண்டாம், நம்ம என்ன செய்வோம், இந்த ஜனத்தாரின் முன்னால மதிக்கெட்ட காரியத்தை செய்தோன்னு வரும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவன் கேட்க மாட்டேன்ட்டான், வற்புறுத்தி அவளை அனுபவிச்சிட்டான். அனுபவிச்ச உடனே அவளை வெறுக்க ஆரம்பிச்சான். நீ என்னை விட்டு போயிருன்றான். அவ அழுறா, நீ முதல்ல எனக்கு செய்த துரோகத்தை காட்டிலும் இப்ப நீ எனக்கு செய்யறியே, அந்த துரோகம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அவ கதறா. ஆனா அவன் கேட்கல. அவன் என்ன செய்யிட்டான், அவளை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிட்டான், வேலைக்காரங்களை கூப்பிட்டு. பாத்தீங்களா, அவளை வெளியே தள்ளிட்டாங்க. அவ தான் தலையில சாம்பல் போட்டுட்டு தான் அணிந்திருந்த பலவர்ண ஆடைய கிழிச்சுக்கிட்டு அவ அழுதுகிட்டே போனாலாம், தான் தலை மேல தான் கைய வச்சு. பாருங்களேன், இந்த காரியம் எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாரும் என்ன செய்வாங்க, இவளை எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க, இவன் தான் சகோதரன் அப்சலோமின் வீட்டுக்கு போயிட்டா, அங்க மன கிளேசப்பட்டு கொண்டு இருந்தாள். இதன் விளைவு என்ன தெரியுமா, இத அப்சலோம் மனதிலேயே வச்சு ஒரு விருந்துக்கு அம்னோனை கூப்பிட்டு அவனை என்ன செய்தான், அடிச்சு கொல்ல சொல்லிட்டான் தான் வேலைக்காரங்களை வச்சு. கொன்ன பின்னாடி அப்சலோம் ஓடி போறான் வேற நாட்டுக்கு. பாருங்க, இந்த ஒரு பெண் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா, இதுல இவ தப்பு மாத்திரம் இல்லை, இவங்க அப்பாவும் சேர்ந்து தப்பு பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்கள் பெற்றோர் சொல்றதை கேட்கறதே இல்லை, தாங்க இஷ்டம் போல போறாங்க இல்லையா. அப்படி இஷ்டம் போல போகும் பொழுது நம்ம வாழ்க்கை கஷ்டமாத்தான் முடியும். எனவே ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நல்லா படிங்க, எல்லா துறைகள்லையும் நல்லா நீங்க ஷைன் பண்ணணும், அப்படின்றத பிரகாசிக்கணும்ன்றத மனசுல வச்சு நீங்க செயல்படுங்க. இந்த மாதிரி காரியங்களுக்கு மனசுல இடம் கொடுத்துறாதீங்க. செய்வீங்களா? டிவி நேயர்களுக்கு ஒரு குட் நியூஸ், வில்லேஜ் VBS 2025 வந்தாச்சு. ஷைனி, வில்லேஜ் VBSோட தலைப்பு என்னது? செப்பனிடு. செப்பனிடுனா சரிப்படுத்துன்னு தானே ஷைனி அர்த்தம்? ஆமா சோபி, கரெக்டா சொன்னேன். இந்த லீவ்ல ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும், உங்க தாளத்தை வெளிப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம கிராம மிஷனரி இயக்கத்திலிருந்து VBSக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 7378000444. மேலும் VBS சாங்ஸ்க்கான ராகம், ஆக்ஷன், நாங்கள் எப்படி VBS எடுக்கணும் அப்படின்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து அதை கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ் கைடையும் www.vmm.orgங்கிற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தெருவில் இருக்க சின்ன பிள்ளைங்க, உங்கள் பக்கத்து ஊரில் இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ டோன்ட் மிஸ் இட்.